எப்பவுமே உங்கள் நிகழ்ச்சியில் உட்காந்து வன்மத்தை எப்படி நீங்கள் கொட்டுறீங்கன்னா, எடப்பாடி பிரச்சாரம் பண்ணுறாரு, திமுக பூத் ஒர்க்கை பார்க்குது, கட்சிக்காரங்களை சந்திக்கிறாரு, உதயநிதி மாநாடு நடத்துகிறாரு, நயினார் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க என்னங்க பண்ணுறாங்க? தீபாவளி பொங்கலுக்கு தான் இவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறீங்களா? வன்மத்தை கொட்டுறீங்களா? விமர்சனம் இல்லை, வன்மத்தை கொட்டுறீங்களா? இப்போ பதில் சொல்லலாம்ல. நாங்கள் என்ன பண்ணவா மாட்டேங்கிறோம்? இதை பாருங்கள், சேலத்துக்கு பர்மிஷன் கொடுத்தோம் ரிஜெக்டடு, புதுவைக்கு பர்மிஷன் கொடுத்தோம் ரிஜெக்டடு. அதனால் என்ன பண்ண போகிறோம்? அதான் கம்முன்னு இருக்கும், வசதியாக இருக்குல்ல. இது இப்போ கேட்க முடியுமா? ஏன் பிரச்சாரம் பண்ணல, ஏன் அரசியல் பண்ணலன்னு? பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்றது அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும். பட் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டினாருங்க சார் எடப்பாடி. ஆமாம், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. உங்களுக்கு அதுக்கு முனைப்பே இல்லை. ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அடாப்ட் பண்ணணும். ரோட் ஷோ கொடுக்க மாட்டாங்க, தனியார் இடத்துல கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. தனியார் இடத்த பிடிச்சி நடத்துகிறாங்களா? கரூரில் இறந்தவங்களுக்கு விஜய்க்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு அனுமதி கிடைக்கல. கல்யாண மண்டபம் தேடுறாங்க, கிடைக்கல. சரி, ரெண்டையும் செட் ஆகாது. ஆதவ் தலைமையில், அவர் தானே துட்டு கொடுக்குறாரு, ஆதவ் தலைமையில் தாவேக்க குழு 41 குடும்பங்களையும் சென்று நேரடியாக கொடுக்குன்ட்டு இதையே ஒரு நிகழ்ச்சியாக பண்ணியிருக்கலாமா? குறைஞ்சபட்சம் ஆதவத்தை இன்சிஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல சார். ஏன்னா அவருக்கும் இது விளம்பரம் தான், அவருக்கு அது பிடிக்கும். ஆதவ் போயிட்டு விளம்பரம் தேடிட்டு ஜாலியாக இருந்துட்டாருன்னா அப்புறம் ஹெல்த் கார்டு எதுக்கு இருக்காரு? ஓ, நீ போயிட்டு நீ என்ன, அவன் பெரிய ஆகிடுவான். ஏற்கனவே ஆதரவு பெற்ற விஜய்னு ஊருக்குள்ளே சொல்லிட்டு தெரியுதுண்ணா, வேண்டாண்ணே ஒத்துக்காதீங்கண்ணே. அதனால தான் அந்த அமௌண்ட்டே டைரெக்டாக பேங்க்கில் போடப்பட்டுச்சு.